தலைநியூஸ் நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தடயம்பாபு. 2026 நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே மாபெரும் மக்கள் இயக்கம் அதிமுக இன்னைக்கு ரெண்டாக போயிடுச்சு. வேலுமணி தலைமையில் 25 எம்எல்ஏக்கள் ஒரு பக்கம், கட்சியினுடைய பொதுச் செயலாளர், பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 22 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னால் தமிழக வெற்றி கழகத்தின் அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த பொழுதே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்த்து எடப்பாடி தலைமையிலான 22 எம்எல்ஏக்களும் அரசுக்கு ஆதரவாக வேலுமணி தலைமையிலான 25 எம்எல்ஏக்களும் வாக்களித்திருக்கிறார்கள். கட்சியினுடைய அதிகாரமிக்க பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியால் நியமிக்கப்பட்ட கொரோனாவினுடைய உத்தரவை மீறி வேலுமணி தரப்பில் இருக்கக்கூடிய இந்த 25 எம்எல்ஏக்கள் வாக்களித்தது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்றும் சட்டத்திற்கு எதிரானது என்றும் ஏற்கனவே உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் பிறப்பித்த தீர்ப்புகளுக்கு எதிரானது என்றும் அரசியல் நிபுணர்கள், சட்ட அறிஞர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த குதிரை பேரம் இல்லைங்களா, இப்போ குதிரை பேரம் இல்லாமல் உள்குச்சி பேரம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேலுமணி கூட இருக்கிற 25 எம்எல்ஏக்கள் எங்களுக்கு இம்மா கடன் இருக்கு, பிரச்சனை இருக்குது, நாங்கள் இத்தனை கோடி ரூபா செலவு பண்ணிட்டோம், எங்களுக்கு நீங்கள் தாங்க இவங்க கேட்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திய திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் உங்களுக்கெல்லாம் மந்திரி பதவி தரமாட்டாங்க, ஒரு 12 தான் தருவோம், உங்களுக்குலாம் தரமாட்டோம், உங்களுக்கு அல்வா தான் கொடுப்பாங்கன்னு அவர் சொல்ல, நீங்கள் ஏங்கிட்ட வாங்க, உங்கள் கடனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி அவங்க சொல்கிற. இப்போ 2 தரப்பும் எம்எல்ஏக்களுக்கு ரேட்டு ஏறிட்டு இருக்கு. இப்போ வேலுமணி தரப்பு இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு இப்போ ரேட்டு ஏறிட்டு இருக்கு. அவர் கடனை நான் அடைச்சிக்கிறேன், நம்ம ஆட்சியில் நம்ம பங்கெடுத்துருவோம், கடன் கொடுக்குற இடத்துல நம்ம இருப்போம், கவலைப்படாதுன்னு அவர் சொல்கிறாங்க. எடப்பாடி நீ வாயா, நான் கடனை நான் பார்த்து எடப்பாடி தரப்பை சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த எம்எல்ஏக்கள் இப்போ அச்சத்திலேயோ இப்போ கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிறாங்க. ஏன்னா யார் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியல, 2 பேர்த்த நம்பி நம்ம எப்படி எந்த முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு இப்போல்லாம் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள் அதிமுக நிலைமை எப்படி இருக்குது பாருங்கள். எம்ஜிஆரும் மறைந்த புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களும் கட்டி காத்த ஒரு மாபெரும் இயக்கம். அதுவும் இந்த சிவி சண்முகம் இருக்கார் பாருங்கள், அவர் சொல்கிறாரு ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் அரசியலுக்கு எதுக்கு வரோம், அரசியல் பதவிக்கு தானே வரோன்னு சொல்ல. அப்போ அரசியல் மக்கள் பணி செய்வதுக்காக வரல, பதவி எங்கே இருக்குது, அதிகாரம் எங்கே இருக்குன்னு தான் சிவி சண்முகம் குரூப். அந்த சிவி சண்முகம் பத்திரிகையில் அந்த சொன்ன அந்த வார்த்தை தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒரு பெரிய ஒரு கோபத்தை உண்டாக்கியிருக்கு சிவி சண்முகம் தரப்பு மேலே. என்ன எங்கே இப்போ மக்களுக்கு சேவை செய்யவில்லையா நீ அரசியலை பதவி வாங்கிட்டு அதிகாரத்தில் உட்காந்துருக்க நீ பார்க்குறேன் நீ அப்படின்னுமா இன்றைக்கி எல்லாம் வெகுஜன மக்கள் கட்சிக்காரங்கள்லாம் இன்றைக்கி அவரை பற்றி ரொம்ப இதாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவையில் இப்போ காங்கிரஸ் இடம்பெற தயாராக இருக்குது. இந்நிலையில் விசிகாவும் இடம்பெற வேண்டும் என்றும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பல கட்சிகள் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள்லாம் விரைவில் மந்திரி சபையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு ஒரு பக்கம் போனாலும் கூட, இன்னொரு பக்கம் வேலுமணி அணியை 2ஆக உடைவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 25 எம்எல்ஏ ஒரு 12 எம்எல்ஏவுக்கு அமைச்சரோ வாரிய பதவி தரலாம், மற்றவங்களுக்கு யாரும் தர முடியாத நேரத்தில் அங்கே இருக்கிற எம்எல்ஏ என்ன பண்ணுவாங்க, ஒன்று எடப்பாடி பழனிசாமி அணிக்கு போவதற்கு தயாராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான பொருளாதார சூழலாம் எடப்பாடி பழனிசாமி செய்வதற்கு தயாராக இருப்பதாக அங்கேருந்து சில தூதுவர்கள்லாம் போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எது எப்படியோ அமைச்சரவையில், தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவையில் வேலுமணி தரப்பில் இருக்கக்கூடிய 25 எம்எல்ஏக்களிலே சில எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டால் பதவியே கிடைக்காத சிலர் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று இன்றைக்கு தெரிய வருகிறது. இருப்பினும் கட்சியினுடைய பொதுக்குழுவால் நியமனம் செய்யப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு எடப்பாடி பழனிசாமியால் அறிவிக்கப்பட்ட கொரோனாவினுடைய உத்தரவு தான் கடைசி வரைக்கும் செல்லும். நீதிமன்றமும் அதைத்தான் ஏற்றுக்கொள்ளும். ஊரு 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று சொல்வார்கள். கட்சி 2 பட்டால் பதவி கிடைக்காத எம்எல்ஏக்களுக்கு வெகு விரைவில் ஜாக்பாட்கள் அடிக்கிறது. அவங்க வீட்டுக்கும் சோபா செட்டு போனாலும் ஆட்சிப்படுவதற்கில்லை. நன்றி, வணக்கம்.